Hi friends, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. இன்னைக்கு ஈத் ஸ்பெஷலாக சீர் கோர்மா ரெசிபி தான் உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். இந்த ஸ்பெஷலாக சீர் கோர்மா நீங்கள் வீட்டில் ஒரு தடவாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே சிம்பிளாக சீர் கோர்மா செஞ்சு உங்களுக்கு பாயசம் செஞ்சு போர்டு அடிச்சதுன்னா இந்த மாதிரி 3 in 1 ரெசிபி செஞ்சு பாருங்கள். கேரட் ஹல்வா டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பாயசம் எல்லா ரெசிபியும் 3 ரெசிபி ஒரே டெசர்ட்டில் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் அமுத்தினீங்கன்னா புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அதை நல்லா ஒரு 2 பாயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஸ்மெல் போயிடுச்சுன்னா ஒரு கரண்டியை எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே நாங்கள் கேசர் ஊற வச்சிடலாம். ஜாஃபரன் உங்களுக்கு குங்குமம் பூ இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். கேரட் ஃப்ளேவர் வரும், கேசர், குங்குமப்பூ ஃப்ளேவர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஃப்ளேவர், அப்புறம் சேமியா பாயாசம் எல்லாம் ஒட்டுக்கா இருக்கும். அதனால் இதோட 3 in 1 டெசர்ட் ரெசிபி வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்கள்கிட்ட கேசரி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இல்லை, ஜாஸ்தி டிஃப்ரெண்ட் தெரியாது உங்களுக்கு. நல்லா ஒரு கொதி 2 கொதி வந்துடுச்சுன்னா பால் நல்லா ஸ்மெல் போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் சர்க்கரை, அப்புறம் ஏலக்காத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்சு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை சைடில் வச்சுட்டோம். இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம கேரட் அல்வா பண்ண போகிறோம். அதனால் நான் ஃபஸ்ட்டு குக்கரில் சூடாயிடுச்சுன்னா 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா பெரிய சைஸ் மீடியமில் கேரட் 2 எடுத்துகிட்டு நல்லா நறுக்கி போட்டு நல்லா குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 துண்டு போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்குனிங்கன்னா அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக வரும். கொஞ்சம் ஸ்பாட் வர்ற வரைக்கும் வதக்கணும், ரொம்ப கேரமல் ஆகக்கூடாது. அது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கி போயிடுச்சுன்னா இதில் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கோம்ல பால், அதை 2 கரண்டி போட்டுடலாம். 2 கரண்டி போட்டுட்டு வேறு ஒன்றும் தேவையில்லை. இதில் நம்ம மூடி வச்சுட்டு குக்கர் 4 விசில் போட்டுக்கிட்டேன்னா நீங்கள் உங்கள் குக்கர் பொறுத்து நீங்கள் விசில் போட்டுக்கோங்க. நல்லா கேரட் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நீங்கள் குக் பண்ணணும். 4-5 இல்லைன்னா 2-3 உங்களுக்கு குக்கர் பொறுத்து நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. நல்லா உங்களுக்கு கேரட் குக் ஆகி மசஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். நான் 4 விசில் எடுத்துகிட்டு நான் சைடில் இறக்கி வச்சுட்டேன். இன்னொரு ஃப்ரை பேன் வச்சுட்டு நல்லா சூடாகிடுச்சுன்னா நம்ம சேமியா போட்டுடலாம். உங்களுக்கு பிடிச்ச சேமியா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்க அந்த மாதிரி குவான்டிட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் மீடியம் சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போட, ஏன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா ஸ்மெல்லு வரும். அதுக்கப்புறம் பாதி ஸ்மெல்லு உங்களுக்கு பச்சை வாசனை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு, பாதி ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் 2 ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுட்டு மறுபடியும் 2 நிமிஷம் வறுத்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பால் இருக்கிறத நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஏலக்காய் சர்க்கரை எல்லாம் போட்டு அதை ஆட் பண்ண போகிறோம். நான் 1 லிட்டர் பால் இங்கே ஃபுல்லாக போட்டுட்டேன். 2 ஸ்பூன் மட்டும் கேரட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது போட்டிருக்கு. நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு க்ரீமி வேணும் அந்த மாதிரி நீங்கள் பால் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பால் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா திக்னஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே குங்குமம் பூ ஊற வச்சுருந்தோம்ல, அது ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்குது நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் இங்கே பிஸ்தா, காஜு, அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் இது நல்லா மிக்சியில் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தியில். இல்லை உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் கேரட் ஆட் பண்ண போகிறோம். குக்கர் திறந்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு மத்தையில் வந்து கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா டம்ளர் இருக்குல்ல, அதை வச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அல்வா மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் கிடச்சிடும், சூப்பராக இருக்கும். இது போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். ஸ்லோ ஆச்சுல, இப்போது ஸ்லோ மீடியமில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். திக்னஸ் கிரேவி எனக்கு போதும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் தண்ணி மாதிரி வேணும்னா, இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னா போட்டுக்கலாம். இது நான் கேஸ் ஆஃப் பண்ண போகிறேன். 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்திருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை என்ன மாதிரி இந்த மாதிரி க்ரீமியாக பிடிக்கும்னா இந்த மாதிரி கெட்டியாக க்ரீமியாக போட்டுக்கோங்க. இல்லை இன்னும் உங்களுக்கு ட்ரையாக பிடிக்கும்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் க்ரீமியாக வேணும்னா நீங்கள் கோயா ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும். இதில் வந்து 3 in 1 டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு கேரட் அல்வா டேஸ்ட் இருக்கும், ஜவ்வரிசி பாயசம் டேஸ்ட் இருக்கும், சேமியா பாயசம் டேஸ்ட் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட தோணுச்சுன்னா வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை உங்கள் வீட்டில் கெஸ்ட் வருது, ஏதோ சின்னதாக பார்ட்டி கெட் டுகெதர் இருக்குது, அப்படி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெசர்ட்டுக்காக இது 3 in 1 டெசர்ட் செய்யலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் இருக்கும். எனக்காக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ரொம்ப சிம்பிள் ஈஸி ரெசிபி உங்களுக்காக செஞ்சு கொண்டு வருது. நீங்கள் ஈஸியாக ஹோம்மேட் ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி என்னோடய ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.